ஹாய்மா வணக்கம். திஸ் இஸ் மகா எக்ஸசைஸ் 1.7ல ஃபர்ஸ்ட் ஒன்மா பின்வரும் சமப்படுத்தான நேரி சமன்பாட்டு தொகுப்பை தீர்க்கவும். ஸோ வெறும் ப்ராக்கெட் உங்களுக்கு ப்ராக்கெட் எதுவும் கொடுக்கல, இந்த முறையை பயன்படுத்தி தீருங்க அந்த முறையை பயன்படுத்தி தீருங்கன்னு சொல்லிட்டு எதுவும் சொல்ல சாமி, தீர்க்கவும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 10th யூஸ் பண்ணி போட்டிங்களா அந்த மெத்தட் யூஸ் பண்ணி போட்டு கூட நீங்கள் தீர்வு கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னா நமக்கு இங்கே அணியில் ஃபாலோ பண்ணுறதுனால ரொம்ப சிம்பிளான மெத்தட் எதுனா காசியன் நீக்கல் முறை தான். ஸோ இந்த கணக்கை நான் காசியன் நீக்கல் முறையில் போடுறேன். கொடுக்கப்பட்ட அணியை நம்ம கொடுக்கப்பட்ட சமன்பாடு அணி வடிவில் எழுத போகிறேன். எக்ஸ் ஒய் இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் இசட் ஈக்குவல் டு எல்லாமே 0ன்னு இருக்குது பாருங்கள் சாமி. ஸோ 3 + 2 + 7 என்ன சாமி போடுறோம் 0 +4 -3 -2 ஈக்குவல் டு 0 +5 +9 +23 ஈக்குவல் டு 0. காசியன் நீக்கல் முறையில் இந்த இதுவில் என்ன பண்ணணும் சாமி, முதன்மை மூலைவிட்டத்துக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த 3 நம்பரும் 0 வரணும். முதல்ல இது ரெண்டும் 0 வரணும். அதுக்கப்புறமா அணியினுடைய தரத்தை கண்டுபிடிச்சி நான் போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்போ 0 வரணும்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இதை விட இது சின்னதாக இருக்கணும், இதை விட இது சின்னதாக இருக்கும். ரைட்டு தான். ஆனால் ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தா ஒன்றும் இல்லை. மூணுமே பகா எண்களாக இருக்குது. சார்பகா எண்கள் தான். நான் மூணுமே சார்பகா எண்கள். அப்போ என்ன பண்ணணும்னா R2 இடத்துல எனக்கு 0 வரணும்னா R1 தான் கம்பேர் பண்ணேன். இதை தூக்கி இங்கே போயிருக்குங்க, இதை தூக்கி இங்கே போயிருங்க, முடிஞ்சிச்சு. ஓகே சாமி. புது R2 எப்படி கிடைக்கும் எனக்கு? R2வை 3ஆல் பெருக்கணும், R1 4ஆல் பெருக்கணும். ஓகே சாமி. ஏன்னா பகா எண்கள் இங்கே ப்ளஸ் இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ் இங்கே மைனஸ் தான், கண்டிப்பாக குறியை மாற்றணும். ஓகே. அடுத்து R3 தான். ஆனால் இதையும் கம்பேர் பண்ணும்போது எனக்கு என்னவா இருக்குது பாரு சாமி, இது இது 3 5 பகா எண்கள். அப்போ இதை எடுத்து 5ஆல் இதை 3ஆல் பெருக்கணும், R1 5ஆல் பெருக்கணும். இதுவும் ப்ளஸ் இதுவும் ப்ளஸ்னால கழிக்க போகிறோம். ஓகே. முதல் R1 எந்த சேஞ்சஸும் கிடையாது, அப்படியே போட்டுக்கலாம். இப்போ R2வை 3ஆல் பெருக்கி போடுறேன். 3ஆல் பெருக்கி போடலாம். 3 12 3 3 9 -9 3 2 6 -6 0 0. இதை 4ஆல் பெருக்கி போடுறோம். 4 3 12 4 2 8 4 28. இது 0. கழிக்கணுமா குறி மாத்திரம். ப்ளஸ் அந்த மைனஸ் ப்ளஸ் அந்த மைனஸ் ப்ளஸ் அந்த மைனஸ். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது 0 தான் வரப்போகுது. இதுவும் 0 -9 -8 -17. இது -34 0 -17 -34 0. ஓகே சாமி. இது ஓவர். அடுத்தது R3யை 3ஆல் பெருக்கிறேன். R3யை 3ஆல் பெருக்குனா 5 3 5 9 3 27 3 3 9 2 3 6. இது 0. அடுத்து R1 5ஆல் பெருக்கிறேன். 5 3 15 5 2 10 5 7 35. இது 0. குறியை மாற்றுறேன். மைனஸ் மைனஸ் மைனஸ். இது 0 ஆகிடுச்சு. ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும் 4. இது 3 பின்னாடி குறி ப்ளஸ். ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும் 27 10 போனால் ப்ளஸ் 17. இது 0 0 ப்ளஸ் 17 ப்ளஸ் 34. இது 0. ஓகே சாமி. இப்போ அடுத்தது பார்க்குறேன். இதை 0 ஆக்கணும். இந்த முதன்மை மூலை விட்டத்தில் இது 0 ஆகணும். இது 0 ஆக்கணும்னா மேலே போய் பார்க்கணும். மேலே இருக்கிற லெஃப்ட் சைடில் கண்டிப்பாக 0 இருக்கணும். அதை தான் நம்ம எடுத்துக்கணும். அந்த நிலை தான் எடுக்கணும். ஸோ R3 தான் நம்பர் கரெக்டாக இருக்க பாருங்கள், சேமாக தானே வருது. அப்போ இதுலேருந்து இதையும் கூட்டினா சரியாக போயிடும். குறிகள் ஒரே மாதிரி இருந்தால் இந்த இதுவில் குறியை மாற்றணும். குறிகள் தான் வேறு மாதிரி இருக்குது இல்லை, அப்படியே கூட்டிக்கலாம். R2வை கூட்டிக்கலாம். R1 எந்த பிரச்சனையும் இல்லை, அப்படியே போட்டுக்கலாம். R2 எந்த பிரச்சனையும் இல்லை, அப்படியே போட்டுக்கலாம். R3 கூட R2 கூட 0 கூட 0 கூட 0 ப்ளஸ் 17 ப்ளஸ் -17 0 ப்ளஸ் 34 -34 0 0 கூட 0 சேர்த்தா 0. This implies row of A equal to இது ஃபுல்லாக 0 ஆகிடுச்சா சாமி. A என்ற அணியின் தரமும் 0, AB என்ற அணியின் தரமும் இது ஃபுல்லாகவே 0 இருக்கு. அப்போது A of AB ரோ ஆஃப் AB ஈக்குவல் டு இது ஃபுல்லாக 0. அதனால் அந்த நிறை ஃபுல்லாக விட்டுருங்க. மீது எத்தனை இருக்கும் சாமி? 2. அப்போ என்னென்னா 2 தீர்வுகள் மட்டும்தான் நம்மளால் வெளிப்படையாக கண்டுபிடிக்க முடியும். சரி, இது 2 சமமாக தானே அது. therefore கொடுக்கப்பட்ட சமன்பாட்டு
தொகுப்பு இல்லைன்னா சமன்படித்தான நேரி சமன்பாட்டு தொகுப்பு உங்கள் கணக்கில் என்ன கொடுத்துருவாங்களோ அதை எழுதுங்க. தொகுப்பு ஒருங்கமை உடையது. மேலும் இங்கே 2 இருந்துச்சுன்னா 2 வெளிப்படையான தீர்வுகள் இருக்கும். நான் போன கணக்குலேருந்தே உங்களுக்கு சொல்லிக்கிறேன் சாமி வெளிப்படையான தீர்வுகள் பற்றி. இது 0 = 0னால எண்ணற்ற தீர்வுன்னு வரும் இல்லையா? அதாவது ஒரு சாரா மாறி ஃபேமிலி, பேராமீட்டர் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும். ஸோ அதை அப்படியே எழுதலாம். எல்லாம் வெளிப்படையான தீர்வு இது ப்ராக்கெட்டில் போட்டுக்கலாம் சாமி. மேலும் தீர்வுகள் இருக்கும். 2 வெளிப்படை தீர்வு, ஒரு சாரா மாறி, ஒரு சாரா மாறி தீர்வுகளை கொண்டிருக்கும். சாரா மாறி குடும்ப தீர்வுகளை கொண்டிருக்கும். ஒரு சாரா மாறி குடும்பமாக தீர்வுகளை கொண்டிருக்கும். ஓகே சாமி. அது மாதிரி வரும்போது 0 = 0 அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அதுதான் சாமி எண்ணற்ற தீர்வு, அதான் சாரா மாறி குடும்பம்னு சொல்கிறாங்க. ஓகே. அப்படி வரும்போது என்ன பண்ணலாம், இது எக்ஸ் ஒய் இசட்னு கொடுத்தனால இது ஃபுல்லாக கட் இந்த இதுவும் நான் இசட்னு எடுத்துக்கிறேன். இசட் = லேட், இசட் = எடுத்துக்கிறேன், நான் டீன்னு எடுத்துக்கிறேன். ஓகே. அப்போ மேலே இருக்குது பாருங்கள், இது எக்ஸு, இது ஒய், இது இசட். ஓகே. இதில் ஒய் -17y, therefore இல்லைனா -17y -34z = 0. ஒரு 17 17 2 17 34. மைனஸு கேன்சல் பண்ணிக்கலாமா? மைனஸால் பெருக்குன்னா முடிஞ்சிச்சு. ஸோ ப்ளஸ் ஒரு ஒய் ப்ளஸ் 2z = 0. இதை நான் எப்படி எழுதணும்? இசட்டை ஒய் = இசட் வடிவில் எழுத போகிறோம். ஸோ ஒய் சில புரியுதா? குறியை மாற்றிட்டேன். அது இங்கேயும் மைனஸால் பெருக்குன்னா அது -0 + 0 ஒன்று தானே. ஒய் ப்ளஸ் 2 × இசட், இசட்டுக்கு பதில் என்ன போடுவோம்? 2t போடணும் = 0. ஒய்யை டீயின் வடிவத்தை எழுதணும். ப்ளஸ் 2t அந்த பக்கம் போச்சுன்னா -2t. அடுத்தது மேலே இந்த சமன்பாடு பாருங்கள். 3 × x + 2 × y + 7 × z = 0. இசட்டுக்கு பதிலாக t போடுறோம். ப்ளஸ் 2yக்கு பதிலாக 1y -2t. அப்போ 2 × -2t. இது 3x, இது ப்ளஸ் = 0. எக்ஸை t வடிவில் எழுத போகிறோம். 3 × x ஒத்தப்பட மைனஸ் மைனஸ் 2 4t + 7t = 0. இது ஒத்த உறுப்புகள். அப்போது ஒரு மைனஸ் இருந்துச்சா கழிக்க போகிறோம். பெரியனுடைய குறிப்பிட்டால் +3t = 0. எனக்கு எக்ஸ் மட்டும் தான் தேவை. +3t அந்த பக்கம் போச்சுன்னா -3t. மூணாவது பெருக்கல் வாய்ப்பாடு 1 3 3 1 3 3 x = -t. ஓகே சாமி, இதுதான் இந்த தீர்வு. therefore தீர்வு காணம் பார்டர் போட்டாச்சு, கட்டம் கட்டியாச்சு, இருந்தாலும் தீர்வு காணம் எழுதிடுங்க சாமி. எக்ஸுக்கு பதிலாக -t, y = -2t and t. ஓகே, அவ்வளோதான் சாமி. இதில் t என்னன்னு சொல்லணும் சாமி. t belongs to real numbers.